இந்த செப்டம்பர்ல கிட்டத்தட்ட 16 ஐபிஓஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு டாப் மோஸ்ட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க ரிலீஸ் பண்ண ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட 135% ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஐபிஓ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 58,000 கோடி கேபிடலைசேஷன் வச்சிருக்க ஒரு கம்பெனி தான் பஜாஜ் ஃபின்சர்வ். அவங்க தான் இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனிங்ல இருந்துச்சு. இந்த ஐபிஓ ரேட் 70 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து 150 ரூபா வரைக்கும் ரேட் போயிட்டு இருந்துச்சு. க்ளோசிங்கில் அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 165 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்க ரிலீஸ் பண்ண ரேட்லேருந்து 135% ப்ராஃபிட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓட பேரண்டிங் கம்பெனியான பஜாஜ் ஃபின்சர்வ் பற்றி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா 2000 இப்போ வரைக்கும் ஒரு ஹியூஜ் கேபிடலைசேஷன் கொடுத்துட்டு இருக்க ஒரு கம்பெனியாகவே இருந்துட்டு வராங்க. அதாவது நிறைய பேங்க்ஸ் வந்து ஒரு மேஜரான லோன் செக்டார்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பஜாஜ் ஃபின்சர்வ் சின்ன சின்ன லோன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனுக்கு லோன் கொடுக்குறது, ஒரு சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்க்கு லோன் கொடுக்குறது, 0 இன்ட்ரெஸ்ட் லோனு, இந்த மாதிரி சின்ன சின்ன லோன்ஸை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணனால அவங்களால ஒரு ஹியூஜ் கஸ்டமர் பேஸை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து ரீபேமெண்ட் மெத்தடும் அவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது அவங்க வந்து முக்கியமாக 80% ஃபோக்கஸ் பண்ணது சேலரிடு பர்சன்ஸ்க்கு லோனை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பஜாஜ் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கொடுக்குற கம்பெனியாக வந்து வளம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஐபிஓ தான் பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ. இவங்க திரட்டணும்னு நினச்ச நிதி என்னமோ 6500 கோடியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. இது லிஸ்ட் அவுட் ஆன அன்னைக்கு மட்டுமே ட்ரேட் ஆனது கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ வந்து இது ஒரு ஓப்பனிங்ல ஹியூஜ் சக்ஸஸ் கொடுக்குற ஒரு ஐபிஓவாக இருந்துட்டு வந்து பஜாஜ் ஹவுசிங்ல மொத்தமாக 4 ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்கு. ஹோம் லோன், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, டெவலப்பர் ஃபினான்ஸ், லீஸ் ரெண்டல், டிஸ்கவுண்டிங். இந்த 4 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஹோம் லோனில் தான். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓவில் இருக்க பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது ஹோம் லோன் செக்டார் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய செக்டாராக தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ நிறைய பீப்புளுக்கு ஓன் ஹவுஸுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிலேட்டட் ஐபிஓஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 80% ஆஃப் சேலரிடு பர்சன்ஸுக்கு மட்டும்தான் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால அவங்களுக்கு இந்த ரீபேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதனால அவங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸ் ரொம்ப லோ ரிஸ்க்கை தான் கொடுத்துட்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள் ரூரல்லேருந்து சிட்டியை நோக்கி மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வேலைவாய்ப்பு தான். இப்போ வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாகறனாலையும் நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகறனாலையும் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் வந்து இங்கே ஹவுஸ் தான். நிறைய பேர் வந்து ரெண்டல் அந்த மாதிரி ஆப்ஷன் போனாலும் நிறைய பேருக்கு ஓன் ஹவுஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் போவாங்க. ஸோ அப்படி போகிறவங்களுக்கு ஹவுசிங் லோன்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹவுசிங் லோன் செக்டாருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஹவுசிங் லோன் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் இந்த லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஹவுசிங் லோன் செக்டாருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா இந்த ஹவுசிங் லோன் ஐபிஓ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த ஐபிஓவில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஐபிஓலும் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்க ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ஆர்பிஐ அப்பப்போ ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து அப்பப்போ மாறனால ஸோ அது நம்ம ஐபிஓவோட ப்ராஃபிட்டை வந்து மேபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுவாகவே இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்லாபுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி போகக்கூடாது. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓட ப்ராஃபிட்டை பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஹவுசிங் லோன்ற செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்பிஎஃப்சி மட்டும் பண்ணுறது கிடையாது. இது வந்து பேங்க்ஸுக்கு பெருசாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டும் கூட தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி வந்து பெரிய பேங்க்ஸ் வந்து ஹவுசிங் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி செக்மெண்ட்லையும் ஹோம் ஃபர்ஸ்ட், டாடா கேபிட்டல் இந்த மாதிரி என்பிஎஃப்சி கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் ஏற்படுற சில மாற்றங்களும் சரி இந்த ஐபிஓட ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸும் இந்த ரிஸ்க்கும் எல்லா ஐபிஓக்கும் காமனாக நடக்கிற சில சேஞ்சஸ் தான். நீங்கள் ஒரு ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓ பற்றின ஒரு ஃபுல் அனலைஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது, அது பேடாக இருக்கலாம் குட்டாக இருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வரும்போது அந்த ட்ரேடிங்கோட ரேட் வந்து கம்மியாகும் ஹை ஆகும் அப்படி இருக்கும். அப்படி கோல்டுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? மார்க்கெட்டில் இப்போ ஒரு நியூஸ் வருது, ஒரு இன்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கோல்டோட ரேட்டை பாதிக்கும்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க சார்? இல்லை, அப்படி நம்ம சொல்லவே முடியாது. இந்த இது காரணம் அப்படின்னு இது சிம்பிளான விஷயம்தான். பொருளாதார நெருக்கடி, ஓகே, இன்னொன்று மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இது போர்க்கால அடிப்படை, அந்த மாதிரி விஷயங்கள்,
இதெல்லாம் வச்சு தான் வந்து ஏற்றம் இறக்கம் காணப்படும். ஓகே சார். மற்ற வேற எந்த காரணமே முக்கியமான காரணம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃபெடரல் ரிசர்வுடைய ஆமா. இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை கம்மி வந்து பண்ண. அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதை கூட்ட போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதிலேருந்து வித்ட்ரா பண்ணி அந்த டெபாசிட்டில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள், அது இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் ஏதாவது வந்தால் அவ்வளோதானே தவிர, இன்னொரு இது கூட இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு நாடுமே இப்போ போட்டி போட்டுட்டு தங்கத்தை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைகள் அது மாதிரி இருக்குது. நம்மளை பார்த்துட்டு நாம தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவிங்ஸில் முதல்ல நின்றுட்டோம். இப்போ நம்மளை பார்த்துட்டு ஏன் யூஎஸ்ல இருக்கவங்களே வந்து ஜென்ரல் பீப்புள், நான் சொல்ல வரேன், ஓகே. பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஜென்ரல் பப்ளிக்கே வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் சேமிக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரப்போ பப்ளிக் கிட்டேயும் சரி, அட்வைஸ் பண்ணுறவங்க கிட்டேயும் வர ஒரே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து எப்போவுமே வந்து பப்ளிக் கிட்ட ஒரு கோல்டு வாங்கினா சேஃப்டின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கருத்து இல்லைனா இந்த ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அதை பாதுகாக்க தேவை கிடையாது, கோல்டுனா வந்து லாக்கர் அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சேஃபாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய கிலோ கணக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா தான் ரொம்ப அதை பற்றி பயப்படணும். அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகிறோம் அப்படின்னு நிச்சயமாக நகை இருக்கணும். கண்டிப்பாக. அது வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒரு விஷயம், ஒன்றி போன ஒரு விஷயம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பாருங்கள், ஒரு இல்லத்தரசி போகிறாங்க, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்காது. ஆமாம் சார். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறப்ப இவங்களுக்கே அப்படி ஒரு புன்னகை வரும், ஒரு அந்த வாக்கிங் ஸ்டைல் கூட மாறும், அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு இருக்கப்போ இது மட்டும் இல்லை, என்னதான் நீங்கள் பாண்டில் வச்சுருந்தா கூட, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்ஜிபி பாண்டில் வச்சுருந்தா கூட அதற்கு முதிர்வு காலம்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் அதை போய் நீங்கள் எடுக்க முடியும், நடுவில் எடுக்க முடியாது. ஆனால் ஆபரணமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய தேவைக்கு என்னைக்கு வேணுமோ, இன்னைக்கு இமீடியட்டாக நீங்கள் வேணுமா பணம், உடனே கொண்டு போய் அதை ப்ளச் பண்ணி, இல்லை பேங்க் இருந்தால் பேங்கிங் ஹவர்ஸில் இருந்தால் அங்கே கொண்டு போய் வச்சு உடனே பணத்தை எடுக்கலாம். இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சேஃப்டி ஆங்கிளில் கேட்டீங்க. சேஃப்டி ஆங்கிள்னால் அதுக்கு லாக்கர் இருக்குது, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதையும் மீறி நீங்கள் நான் வீட்லேயே வைக்கணும், எனக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா இப்போ ஜுவல்லரி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஓகே சார். அதெல்லாம் எடுக்கலாம். அது வந்து பல பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஆமாம் சார், அதை பற்றின அவேர்னஸ் நிறைய கிடையாது மக்களுக்குமே. அதனால் தன்கிட்ட எவ்வளோ நகை இருக்கோ அதை அவங்க ஒரு ஏஜென்ட்டு, நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அணுகலாம். அணுகி இந்த மாதிரி என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இன்சூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. என்னதான் நாம் வாங்கி வச்சுருந்த பில்லு இருந்தால் கூட, பில்லு இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார். அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நகைகளை, அது பாட்டி போட்டதாக இருக்கலாம், அம்மா போட்டதாக இருக்கலாம், அடுத்து நமக்கு வந்திருக்கலாம், அந்த நகையை நம்ம அப்பா வீட்டில் சீக்கிரமாக கொடுத்த நகை, இது மாதிரி பழங்காலத்து ரியல் ஆன்டிக் நகையாக கூட இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் வாங்கியிருக்க நகையாக கூட இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர் என்ன பண்ணுவார், அதை வேல்யூ பண்ணி உங்களுக்கு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அந்த டாக்குமெண்ட் மேண்டிட்டரி. ஸோ அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க இன்சூர் பண்ணி, அது கூட ரொம்ப அதிகம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 200 ரூபா தான். ஓகே. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் வச்சுருக்கீங்கன்னா கூட 2000 ரூபா தான் வருஷம் ஒன்றுக்கு செலவு. ஓகே. அப்போது அது பண்ணியாச்சுன்னா, இன்சூரன்ஸ் பண்ணியாச்சுன்னா சேஃப்டி, நீங்கள் கேட்ட அந்த சேஃப்டின்ற வார்த்தைக்காக சொல்ல வரேன். அதனால் அந்த மாதிரி வேணுன்றவங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணலாம்.